வணக்கம். ரீசெண்டாக நம்ம முடித்த ஒரு ப்ராஜெக்டோட ஓவரால் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம விஜிகே சம்மர் கார்டன் பில்டர்ஸ் மேடவாக்கமில் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே பண்ண ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ பார்க்குறது. ஹாலில் உள்ளே என்ட்ரானதும் ரைட் சைட் கார்னரில் டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டோட கம்ப்ளீட் டிசைன் கிளைண்ட்டோட சஜஷன். அவங்க ஒரு இமேஜ் காட்டி இதே மாதிரி எக்ஸாக்டாக அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேஸில் இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செப்பரேட்டாக டிசைன் பண்ணி இதோட ஓவரால் அவுட்புட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் யூஸ் பண்ண 2 லேமினேட் உடன் கலர் ப்ளஸ் ஸ்லாட் கிரே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட ஓவரால் லுக் எக்ஸாக்டாக கிளைண்ட் கேட்ட இமேஜில் இருக்க மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இதோட ஹைட்டை சீலிங் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள வால் பேனல் எல்லாமே பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்குது. இதில் எதுவுமே லூவஸ் கிடையாது. பேஸில் 2 ட்ராயர்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் பிளேசஸில் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். சென்டரில் ஊஃபர் வரும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸை அங்கே விட்டுட்டு ரிமைனிங் பிளேசஸ் நம்ம ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். ரெண்டாவது க்ராக்கரி யூனிட். ஹால்லையே க்ராக்கரி யூனிட் வருது. க்ராக்கரி யூனிட்டோட சென்டர் பிளேஸில் ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிஷ் டேங்க்கோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸை சென்டரில் விட்டுட்டு மேலே டாப் யூனிட் அண்ட் கீழே பாட்டம் யூனிட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க பாட்டம் யூனிட் எல்லாமே பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே பிளாக் கலர் கிளாஸ் யூஸ் பண்ணி டிண்டட் கிளாஸ் யூஸ் பண்ணி டோட்டல் டோருமே நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ண 2 லேமினேட் ஒயிட் கலர் ப்ளஸ் டிவியில் யூஸ் பண்ண சேம் உடன் கலர் காம்பினேஷன்லேயே இதுக்கான ஓவரால் அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்திருப்போம். இது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட். இதில் 2 பெட்ரூமுக்கு நம்மளோட ஒர்க் இருக்கும். ஒரு பெட்ரூமில் கிளைண்ட்டோட சஜஷன் படி அங்கே நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணல. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் ஒரே லேமினேட்டில் நம்ம போயிட்டோம். க்ரீன் கலர் லேமினேட்டில் போயாச்சு. இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் வந்திருக்கும். இது எல்லாமே முன்னாடியே கிளைண்ட் கிட்ட நம்ம 3D டிசைன் பண்ணி காமிச்சு அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டபுள் டோர் வர்ற மாதிரி, ஓப்பன் டோர் வர்ற மாதிரி வார்ட்ரோப். அந்த வார்ட்ரோப்பில் டிசைனுக்காக கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்திருக்கும். ட்ரெஸ்ஸிங் யூனிட் கீழே 3 ட்ராயர்ஸ் வந்திருக்கும். மேலே மிரர் யூனிட்டுக்கு பேக் சைட்லேயும் நம்ம ஸ்டோரேஜ் வர மாதிரி இதுக்கான டிசைன் கொடுத்துருப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஹேண்டிலுமே கோல்டன் கலர்லேயே ஸ்ட்ரிப்புக்கு மேட்சாக ஆகிற மாதிரியே கோல்டன் கலர்லேயே நம்ம ஹேண்டிலும் போயிருக்கோம். வார்ட்ரோப் உள்ள 2 ட்ராயர்ஸ் கேட்டாங்க. ஸோ லாக்கோட 2 ட்ராயர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃப்ரேம் டைப் வார்ட்ரோப். ஸோ நம்ம உள்ள ட்ராயர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் பண்ணியிருக்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கிளைண்ட் சைட்லேருந்தே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே யூனிக்காக ப்ளூ கலர் ஷேடில் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. இது எல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரியும் பண்ணினா ஓவராலாக வீட்டோட அவுட்புட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பெட்ரூமில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் அண்ட் பூஜா யூனிட், லாஃப்ட் கவர் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம பூஜா யூனிட்டில் டோரு தவிர ரிமைனிங் எல்லாத்துக்குமே சேம் லேமினேட் யூஸ் பண்ணியிருப்போம். டோருக்கு ஒயிட் கலர் லேமினேட்டில் போயிருப்போம். CNC டிசைனோட பூஜா யூனிட்டோட டோர் நம்ம கவர் பண்ணியிருப்போம். கீழே 2 ட்ராயர்ஸ் ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். ஒரு மிரர் வார்ட்ரோப்பில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாகவே இந்த பிளாக் கரண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலர்லேயே நம்ம ஹேண்டில்ஸ் எல்லாமே போயிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சனோட ஃபுல் ஃபோக்கஸ்
மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 3D டிசைன் பண்ணி அதில் எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கிளைண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஃபைனலாக கிளைண்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம ஓவரால் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணது தான் இந்த கிச்சன். உள்ளே என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் டால் யூனிட் கேட்டிருந்தாங்க. இந்த டால் யூனிட்டோட டோர் ப்ரொஃபைல் டோர் ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி அதுக்கான லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க 2 கலர் டிவி யூனிட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்லாட் கிரே வித் ஃப்ளாரசன்ட் க்ரீன் போயிருப்போம். இதுவுமே கிளைண்ட்டோட சஜஷன். அவங்க என்ன கலர் காம்பினேஷன் கேட்குறாங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்து கொடுத்துருவோம். பேஸ்க்கு எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில் போயாச்சு. வால் யூனிட்டுக்கு எல்லாமே டோரு எக்ஸ்டெண்டபிளாக கொடுத்து ஸோ அதை வச்சே ஓப்பன் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். லாஃப்ட்டுக்கு எல்லாமே 4 இன்ச்சில் பிளாக் கலர் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ஸ்டோரேஜில் டேண்டம் பாக்ஸஸ், கட்லரி ட்ரே, பிளைன் அண்ட் பிளேட் பேஸ்கெட் ப்ளஸ் ஆயில் புல் அவுட் இது எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம எங்கெங்கே கொடுக்க முடியுமோ எல்லா பிளேசஸ்லையுமே நம்ம கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக லூவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிம்னி ஃபுல்லாகவே என்டையராக கவர் பண்ணி அதை திரும்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி அதுக்கான டோரோடு கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நம்ம பார்க்குறது ஷூ ரேக்கில் 2 ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருப்போம். ஒரு சைடு வந்து கிளைண்ட் உட்காந்து ஷூ மாட்டுற மாதிரி இருக்கணும், செப்பல்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஃபுல்லாகவே சைஸை ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வென்டிலேஷன்ஸ்க்காக ஒரு லூவர்ஸ் கொடுத்து இதுக்குள்ளே ஒரு லாக்கும் கொடுத்துருப்போம். ஏன்னா இது வெளியில் வைக்கிறதுனால சம்டைம்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளைண்ட் கேட்டதுனால நமக்கு அது ஒரு லாக்கிங் ப்ரொவிஷனோடு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீட்டில் பண்ணியிருக்க கம்ப்ளீட் ஒர்க்கை நம்ம பார்த்தாச்சு. இதோட ஓவரால் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இதோட கம்ப்ளீட் இதில் வந்திருக்க வுட் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், ஃபால் சீலிங் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 4.2 lakh ஆச்சு.